பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, நம்ம ரவி மோகன், ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஜானர் பீரியாட்டிக்கல் ஃபிலிம் 2026 ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா இப்போதைக்கு இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய பொருள் செலவுல இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவருடைய கெரியர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா பார்க்கப்படுது. இந்திய எதிர்ப்பு அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவருடைய கேரக்டர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா அந்த உண்மை சம்பவத்தை படமா இப்போ மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது குறிப்பா நம்ம சுதா கொங்கரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் மட்டும் கிடையாது. ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கிற ஒரு பாச பிணைப்பு, லவ் எல்லாமே தான் இருக்க போகுது. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமா மட்டும் இந்த படம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு தம்பி ஐ மீன் தம்பி அண்ணா இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லவ்மே இந்த படத்துல இருக்கு. மேபி அதர்வாவும் நம்ம சிவகார்த்திகேயனும் அண்ணன் தம்பி. ஸோ அதை வச்சு ஒரு வேற விதமான ஒரு ஜானர்ல இந்த படத்தை கொண்டு போய் வேற விதமா கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை ரொம்ப நாளா சேல் ஆகாம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க, யாருமே வாங்கல. ஃபைனலா ஒரு ரெக்கார்டட் பிரைஸ்க்கு நம்ம ஜி5 இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கி முடிச்சிட்டாங்க. இந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு உங்களுக்காக ஜி5ல தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளரான ரெட் ஜெயின் கலைஞர் டிவி வாங்கிட்டாங்க. கலைஞர் டிவியில் தான் இந்த படம் வரப்போகுது. டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஜி5 வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை கொண்டு வராங்க. ஹிந்தியில இந்த படம் தியேட்டர்ல வரப்போறது இல்லை, ஏன்னா என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால ஓடிடியில் இந்தி வெர்ஷன் வரப்போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தியேட்டரிக்கலாக இந்தி வெர்ஷன் இல்லை அப்படின்றத ஆல்ரெடி அஃபிஷியலாகவும் எல்லா போஸ்டர்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த பராசக்தி திரைப்படம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய டீசர் கூடிய சீக்கிரம் வரப்போதாமா, அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.